பிரியாணி சுவையில தக்காளி சாதம் செய்வேன். ஆனா பிரியாணி மட்டும் வராது. இதுதான் ராஜியோட உலக வழக்கம். செய்யறதுக்கு என்னமோ ஈஸியா தான் இருக்கும். இதே மெத்தட் தான் பிரியாணிக்கு செய்வேன். ஆனா என்ன சிக்கன் மட்டும் ஆட் பண்ணுவேன். ஆனா அது மட்டும் குழஞ்சு ஒரு மாதிரி பொங்கல் பிரியாணியா தான் வரும். ஒருவேளை சிக்கன் தண்ணி விடுறதுனால அந்த மாதிரி வருதா என்னமோ தெரியல. ஆனா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி குக்கர்ல பண்ணக்கூடாது, பாத்திரத்துல பண்ணணும் தான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இப்பதானே ட்ரை பண்ணி 2 வீக்ஸ் ஆகுது. ஆனா லாஸ்ட் டைமே சொதப்பிருச்சா, அதனால ஒரு 3 மாசம் அமைதியாயிருவேன். மறுபடியும் 3 மாசம் கழிச்சு திடீர்னு பொங்கி வந்து இன்னைக்கு நான் பிரியாணி செய்ய போறேன்னு சுத்திக்கிட்டு திரிவேன். இதுதான் அடிக்கடி நடக்கிறது. அடுத்த டைம் கண்டிப்பா விட போறதா இல்ல. எப்படி செஞ்சு அசத்துறேன்னு மட்டும் பாருங்க. செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த கரண்டுக்கே பொருட்களை போயிடுச்சு. அடிக்கடி இது ஒரு தொல்லைங்க. ஆனாலும் செல்லுல டார்ச் லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு சின்சியரா சமையல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த தக்காளி சாதத்துக்கு தொட்டுக்க சைட்லயே கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கூட இதை வச்சு சாப்பிடும்போது ஏதோ லைட்டா பிரியாணி சாப்பிட்ட ஃபீலாவது கிடைக்குமே தான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனாலும் இந்த இருட்டுல ஏதோ ஒண்ணு அதிகமா போட்டு சமக்காரம் ஆயிடுச்சு. கரெக்டா எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சமையல் பண்ணி முடிக்கும் போது கரண்ட் வந்துருச்சு. குக்கர் மூடி ஓபன் பண்ணி பார்த்தா அந்த தக்காளி சாதமோ குஸ்காவோ பிரியாணியோ ஏதோ ஒண்ணு சூப்பரா உதிரி உதிரியா வந்திருந்தது. வச்சு சாப்பிட்டு டின்னர் முடிச்சாச்சு. பாய்.